தேவ பிள்ளைகளே, நீங்க ஹீப்ரூஸ், புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 11 வாசித்தீங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் என்ற வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 11 இஸ் அபவுட் ஹால் ஆஃப் ஃபெய்த். அதாவது அவார்டு வாங்கலுக்கெல்லாம் ஒரு சாப்டர்னா ஹீப்ரூஸ் சாப்டர் 11. அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 16 ஹீரோக்களை லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, 16 ஹீரோக்கள். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏபிள், ஈனோக்கு, நோவா, ஆபிராமு, ஈசாக்கு, ஜேக்கபு, சாரா, ஜோசப், மோசஸ், ராகாபு, கிதியோனு, பாராக்கு, சாம்சனு, ஜெப்தா, சாமுவேல். 16 ஹீரோ. இந்த ஹீரோக்கள் 16 ஹீரோக்கள் சொல்லப்படுகிறது. ஆனா அதுல வாசிக்கும் போது அந்த 16 ஹீரோல ஒருத்தர் மட்டும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா அப்படியே நிக்கிறாங்க. ஓகே, எப்படிதான் கர்த்தர் அவங்களை ஹீரோவா சூஸ் பண்ணான்னு எனக்கு புரியவே புரியல. இந்த 16 பேருக்கும் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற ஹீரோ லிஸ்ட்ல ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன். சாமுவேல் பார்த்தா தீர்க்கதரிசி, சாரா பார்த்தா தாய், ஆபிரகாம் பார்த்தா விசுவாசம் தந்தை, நோவா பார்த்தா நீதிமான், மோசே பார்த்தா லீடர். இப்படி எல்லா குவாலிஃபிகேஷன் இருக்கும்போது எனக்கு பிடிச்ச ஹீரோ, தகுதி இல்லாம குவாலிஃபிகேஷன் இல்லாம வெட்கப்பட்ட அவமானப்பட்ட வாழ்க்கையை கொண்ட ஒருவரை கர்த்தர் அந்த 16 வேதத்துல எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கேரக்டர் இருக்குது, ஒரு அதிகாரத்துல 16 பேர் ஹீரோன்றாரு. அந்த 16 பேர்ல ராகாப் என்னும் வேசிய விபச்சாரிய கர்த்தர் ஹீரோவா கொண்டு வந்து நிறுத்துறாரு. ஹalleluya. I was just reading, திருப்பி வாசிக்கிறேன், திருப்பி வாசிக்கிறேன். டேய், இவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குதுடா. ஆனா எப்படிடா இந்த ஹீரோ லிஸ்ட்ல யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10,000 பேர் வேதத்துல இருக்காங்க, அதுல 16 பேரை கர்த்தர் சூஸ் பண்றாருன்னா அந்த 16 பேர்ல சீஷர்கள் கூட எவனும் இல்ல. பெரிய பெரிய ஆளு ஆபிரகாம் நிக்கிற இடத்துல கொண்டு வந்து ராகாப கர்த்தர் நிறுத்துறாருன்னா, தேவ பிள்ளைகளை நான் யோசித்தேன், ஏண்டா அந்த லிஸ்ட்ல ராகாபுக்கு ஒரு இடம் இருந்தா நிச்சயமா அந்த லிஸ்ட்ல எனக்கும் உனக்கும் ஒரு இடம் இருக்குது. கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவாரியா? ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகத்துல ராகா போறாங்க. யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரத்துல ராகா போறாங்க. இந்த கதையை நான் அப்படியே சொல்லி வார்த்தைக்குள்ள அப்படியே கடந்து போகிறேன். அப்ப ராகா போகும்போது she is a gentile woman. ஜென்டைல் உமன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். புறஜாதியர். ஓகே, கிறிஸ்டியன் கிடையாது, யூதர் கிடையாது, ஜென்டைல் உமன். அதோட விபச்சாரி. அவங்களை கொண்டு தான் கர்த்தர் ஒரு விடுதலையை கொண்டு வரார். அப்போ யோசுவாவின் புத்தகத்துக்குள்ள நீங்க போகும்போது பாத்தீங்கன்னா எரிகோ கோட்டையை ஒரு பெரிய தடையா இருக்குது. அதாவது இஸ்ரவேலர்களும் அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசத்துக்கும் நடுவுல எரிகோ கோட்டை ஒரு பெரிய தடையாகுது. அந்த தடையை முறியடிக்க கர்த்தர் ராகாபை பயன்படுத்துகிறார். வாசிங்களேன், யோசுவாவின் புத்தகம் வசனம் 2வது அதிகாரம் வசனம் 1ல இருந்து 3. வேவு பார்க்கும்படி அனுப்பி, வேகு பார்க்கும்படி 2 மனுஷரை அனுப்புறார் எரிகோக்கு. நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து, அதாவது யார் வீட்டுக்கு போறாங்கன்னு பார்த்தா நேரா வேசி வீட்டுக்கு போறாங்க. உடனே தப்பாத்துக்காதீங்க, என்னடா நேரா வேசி வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்க. வேசி வீட்டுக்கு போறாங்க. கர்த்தர் நிர்ணயித்து வச்சிருக்காரு. வாசிங்க. அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரர் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று அந்த ராஜாக்கு தெரியுது. அந்த ராஜா ராகாபை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்கப்பா, இவங்க இருக்காங்களா, யாராவது வந்தாங்கன்னா. ராகாப் சொல்றா அப்படி யாரும் வரலன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றா, ஒளிச்சு வச்சிடறா வீட்டுல. யாரு? வேசி. தேவ பிள்ளைகளே, இந்த ராகாபின் கதையை பாத்தீங்கன்னா she was a biblical prostitute. அவளை ஒரு வேசின்றாங்க, அநேக இடத்துல வேசின்றாங்க. ஆனா அவங்க அம்மா ஒரு வீட்டுல ஒரு லாட்ஜம் வந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்றாங்கன்னா, வேத பாரகர்கள் அவ வீட்டுல தங்குறதுக்கு ஒரு லாட்ஜம் அவன் செட் பண்ணியிருந்தா. சோ வரவங்க போறவங்களாம் அவங்க வீட்டுல தங்குவாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு வேசித்தனமான வாழ்க்கை, வேசியின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கார் ராகாப். ஆனா கர்த்தர் விடுதலைக்காக அவ வீட்டுக்கு 2 பேரை அனுப்புறாங்க. ஓகே, இதுதான் ராகாபோட கதை. அப்ப ராஜா கூப்பிட்டு கேட்கிறாரு, இவங்க எங்கம்மானா, இல்ல இவங்க என் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேல பரணையில ஒளிச்சு வச்சிடறா. ஆளுங்க ராஜா ஆட்கள் போனவனே எங்களை கூப்பிட்டு, தயவுசெய்து நீங்க தப்பிச்சு போயிடுங்க, நீங்க ஞாபகம் வச்சு என் குடும்பத்தை காப்பாத்துங்க இப்படின்னு சொல்லிட்டு she plays a very important role. எரிகோ கோட்டை தகர்ப்பதுல ஒரு முக்கியமான வேலை ராகாப் இருக்குது. அப்ப இந்த ராகாபை குறித்து பார்க்கும்போது தேவ பிள்ளைகளை நீங்களாம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை, தேசத்துக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கணும் போது ஏன் வேசியை தேர்ந்தெடுக்கிறார்? நம்ம யூஸ் பண்ணுவோமா? தேவ பிள்ளைகளை, முதல் பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. God sees differently from how the world sees. கர்த்தர் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் உன்னை எப்படி பார்க்குதோ கர்த்தர் உன்னை வேற மாதிரியாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
நல்லா சத்தமா கை தட்டினா கத்தர் என்ன வித்தியாசமா பாக்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, உலகம் ராகாப வேசியா பாக்குறாங்க. என்னப்பா வேசியா பாக்குறாங்க, ஒத்துரியா? ஓகே. ஆனா கர்த்தர் ராகாப ஹீரோவா பாக்குறாரு. யோசிச்சு பாருங்களேன். நான் படிக்கிறேன், உலகம் அவளை வேசியா பாக்குறாங்க, கர்த்தர் ராகாப ஹீரோவா பாக்குறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, டெய்லி போய் அவன் மனுஷங்கள் கூட தகாத உறவை கொண்டு வந்துட்டு வராங்க. அவளை எல்லாம் பேரு வேசி வேசி, வேதத்துல சொல்லும் போது கூட பாத்தீங்கன்னா வேசி வேசி வேசினேன்றாங்க. ஆனா எங்குமே கர்த்தர் வேசின்னு சொல்ல அவளை ஹீரோவா பாக்குறாரு. அவ குறைகளை பார்க்காம ஹீரோ பாக்க. யோசிச்சு பாருங்களேன், ராகாப் மார்க்கெட்ல போட்டா எப்படி பார்த்திருப்பாங்க ராகாப? யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஏய் யார் போறா தெரியுதா மச்சான், வர்றா நோட் பண்ணு, யார் போறா ரோட்ல அப்படின்னு. ஏய் பாத்துறீங்களா எப்படிப்பட்ட வார்த்தைகள்? அதெல்லாம் விடுங்கயா. இன்னைக்கு ராகாபு சர்ச்சுக்குள்ள நடந்து வரா, நீங்க எல்லாம் எப்படி பாப்பீங்க ராகாப? அதை விடு. ராகாப் சர்ச்சுக்குள்ள நடந்து வந்து உங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல சேர்ல உட்காந்துடுறா, பலான்னு ஒரு சத்தம் கேட்கும். ராகாபுக்கு விழுந்துக்காது, ஹஸ்பண்டுக்கு. ஏயா அவ உட்காரலாம் தெரியுது, அவ பக்கத்துல நீ உட்கார்ந்துக்கிறியா? பொட்டுன்னு விழும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ராகாப் சபைக்குள்ள ஒரு வேசி நடந்து வந்தா நம்ம பார்க்கிற பார்வையெல்லாம் இருக்கும், அவளை வேசின்னு பார்க்கிறோம். ஆனா கர்த்தர் எப்படி பார்க்கிறார்னா, இன்னைக்கு வேசியோ ஒரு குடிகாரனோ ஒரு போதைப் பொருள் அடிகளோ எப்படிப்பட்ட மோசமானவன் சபைக்குள்ள நடந்து வந்தாலும் கர்த்தர் அவனை பார்க்கிற விதமே வேற. அவன் இருக்கிற தற்கால நிலையை கர்த்தர் பார்க்கவில்லை, அவன் எப்படி மாற போகிறான் என்று கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நல்லா கை தட்டுங்களா, உங்களை பத்தி தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். I want to encourage you today. இந்த உலகம் எப்படி பாக்குதுன்னா, நீ பண்ணத பாக்குது, நீ என்ன பண்ணன்னு பாக்குது, என்ன பண்றன்னு பாக்குது. ஆனா கர்த்தர் எப்படி தெரியுமா, அவர் உன்னை என்ன வச்சு பண்ண போறாருன்னு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. So doesn't matter what you've done till date. இது வரைக்கும் நீ பண்ணது முக்கியம் இல்ல, இதுக்கு மேல எப்படி பண்ண போற அல்ல. வாசிங்க மத்தேயு அதிகாரம் 1வது அதிகாரம் வசனம் 5. மத்தேயு 1:5. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சல்மோன்ங்க, சல்மான் கான் கிடையாது. ஓகே, தப்பா எடுத்துக்காதீங்க. சல்மோன். ஓகே. போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். சல்மோன் போவாசை யார் இடத்துல பெற்றாரு? ராகாப். போவாஸ் ரூத் இடத்துல ஓபேதை பெற்றாரு. ஓபேது ஜெசியை பெற்றாரு. ஜெசி யாரை பெற்றாரு? தாவீதை பெற்றாரு. ஓகே, இந்த பாயிண்ட நல்லா யூஸ் பண்ணீங்க. When people reject you, God selects you. Amen. When people reject you, God, சத்தமா சொல்லுங்க, when people reject me, God selects me. சந்தோஷமா நீ கை தட்டணும். எப்பா இவன் ரிஜெக்ட் பண்றானா, எனக்கு சந்தோஷம்டா, கர்த்தரே என்ன செலக்ட் பண்ண போறாரு. இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிட்டானா, குடும்பத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டானா, உன்னை மாப்பிள்ளை பார்த்துட்டு பொண்ணு வேணான்ட்டானா, ரிஜெக்ட் பண்ணானா, போடா, கர்த்தர் செலக்ட் பண்ணிக்கிறாரு. அல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா நான் வாசிக்கிறேன், ராகாபு வேசி வேசி வேசின்றாரு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் பிறந்த யூதாவின் கோத்திரத்துல, தாவீது பிறந்த கோத்திரத்துல சல்மோனை போய் ராகாபு கல்யாணம் பண்ணிக்கிறார். அதாவது யாருன்னா சல்மோனு யூதா கோத்திரத்தின் தலைவன். தேவ பிள்ளைகளை இவ்வளவு நாள் வேசி வேசி வேசின்றாங்க, அந்த லீடர், அந்த நாட்டோட அந்த யூதா கோத்திரத்தின் லீடரை கல்யாணம் பண்ணிக்கிறார். தேவ பிள்ளை, இன்னைக்கு நான் சொல்றேன், no matter what past you have, no matter what embarrassment you've gone through in life, உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட அசிங்கமோ கேவலமோ எப்படிப்பட்ட நிந்தையோ அவமானத்தை நீ கடந்து போனாலும், இன்னைக்கு நான் சொல்றேன் தேவ பிள்ளைகளை, கர்த்தர் ஜீனியாஜில யாரெல்லாம் ரிஜெக்ட் பண்றாங்களோ கர்த்தர் அவர் ஹிஸ்டரியில கொண்டு வந்து நிற்க முடியாத ராகாபை செய்தாலா உன்னையும் என்னையும் கர்த்தர் நிக்க வைப்பாரியா? அல்லேலூயா. பக்கத்துல சொல்லு, நிக்க வைப்பாரு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி ராகா மோடி ஒரு வேசி இருந்தால் நம்மளாம் என்ன பண்ணுவோம்? முதல்ல இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணுவோம், ஃபேஸ்புக்கில் அன்ஃப்ரெண்ட் பண்ணுவோம். இவங்க யார் அப்படின்னு தெரியாது, என் ஃபேமிலியே கிடையாதுங்க, என் சொந்தமே கிடையாது. நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் யாரோ ஒரு சகோதரியோ ஒரு சித்தியோ இந்த ராகாபன்ற பேர் யாருக்குமே வைக்க மாட்டாங்க. பார்த்துக்கிறீங்களா? ராகாபன்ற பேர் யாருக்குமே வைக்கவே மாட்டாங்க. ஏன்னா இப்படி வச்சா என்ன நம்மளை நினைப்பாங்க. ஆனால் எனக்கு யோசித்தேன், இவ்வளோ நம்ம டிக்னிட்டி, ப்ரைடு, பிரஸ்டீஜை பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் கொண்டு வந்து என்னுடைய பாட்டிடா ராகாப்னு சொல்லிட்டு பரிசுத்தவான் ராகாபை கொண்டு வந்து அவருடைய குடும்ப வரலாற்றில் கர்த்தர் நிறுத்துறாருன்னா, தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உன்னையும் என்னையும் கர்த்தர் எவ்வளோ அதிகமாக உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உன்னை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கேன். அவமானத்தின் வாழ்க்கையை கர்த்தர் அலங்காரப்படுத்தி வர்றார். நீ நான் சொல்றேன், நிறைய சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. நீங்க விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணும்போது ஏன் தெரியுமா பார்க்குறேன்?
அநேக இடத்துல குடும்பத்திலேயே உங்க அவமானம் படுத்திருக்காங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் புருஷன் என்ன மதிக்கிறது இல்லை. கவலைப்படாதீங்க, புருஷன் மதிக்கலன்னா கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். என் புள்ள மதிக்கிறது இல்லை பாஸ்டர், என் புள்ள எனக்கு மரியாதை கொடுக்குறது இல்லை. உன் மரியாதை கர்த்தர் இடத்துல இருந்து வரோயா. இவர்கள் எல்லாம் காணும்படியாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா.